அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிறுவனம் மனு தாக்கல் செய்துள்ளது. டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட 20 இடங்களில் அண்மையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 3 நாட்கள் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பான அறிக்கையை அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ளது. அதில் டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விவகாரம் தமிழ்நாடு அரசியலில் விவாத பொருளாகியுள்ள நிலையில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் மாநில அரசின் அனுமதி இல்லாமல் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விசாரணை என்ற பெயரில் டாஸ்மாக் நிறுவனத்தின் அதிகாரிகளையோ அல்லது ஊழியர்களையோ துன்புறுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் டாஸ்மாக் நிறுவனத்தின் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனு இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் MP, MLA-க்கள் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்குகளில் 2இல் மட்டுமே குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் கேரள MP AA ரஹீம் எழுப்பிய கேள்விக்கு மத்திய நிதித்துறை அமைச்சகம் பதிலளித்துள்ளது. அதில் கடந்த 10 ஆண்டுகளில் MP, MLA-க்கள் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் மீது அமலாக்கத்துறை 193 வழக்குகள் பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக 2022-23 நிதியாண்டில் 32 வழக்குகளை அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 10 ஆண்டுகளில் இதுவரை 2 வழக்குகளில் மட்டுமே குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2016-17 நிதியாண்டிலும் 2019-20 நிதியாண்டிலும் தலா ஒரு வழக்கில் மட்டுமே அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்துதல், சரண்விடுப்பு தொகையை வழங்குதல் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏப்ரல் 3ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக போட்டாஜியா கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், உள்ளாட்சி பணியாளர்களின் கூட்டமைப்பான போட்டாஜியாவின் மாநில தலைவர் அமிர்தகுமார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் அரசு வேலைவாய்ப்பில் 5 லட்சத்திற்கு மேல் காலியிடங்கள் உள்ளதாகவும் அவற்றை போர்க்கால அடிப்படையில் நிரப்ப வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்த சரண்விடுப்பு சலுகையானது 1/4/2025 முதல் வழங்குவார்கள் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அதை நோக்கித்தான் நாங்கள் இயக்க நடவடிக்கையும் செல்ல இருக்கிறோம். இந்த விஷயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே போல 7வது ஊதிய குழுவினுடைய நிலுவை 1/1/2016 முதல் 30/9/2017 வரை ஏறக்குறைய 21 மாத ஊதிய குழு நிலுவானது இதுவரை ஊதிய குழு நிலுவையாகத்தான் இருக்கிறது. போராட்டம் நடத்தும் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை தமிழக அரசு பிடித்தாலும் அதை பற்றி கவலை கொள்ளாமல் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். சென்னை துறைமுக மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டம் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரியில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி மதுரவாயிலில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. 1000க்கும் அதிகமானோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. விழாவில் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன் 2009ஆம் ஆண்டில் திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட சென்னை துறைமுகம் மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டம் அதிமுக ஆட்சியில் முடக்கப்பட்டதாக கூறினார். தற்போது 5510 கோடி ரூபாய் செலவில் அந்த பணி நடைபெற்று வருவதாகவும் 2 ஆண்டுகளில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவித்தார். இப்போது விரைந்து பணிகள் நடைபெற தொடங்கியிருக்கிறது. 2027 பிப்ரவரியில் சரியாக 2 ஆண்டுகளில் இந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு விடப்படுகிறது என்கிற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்கிறார். பல இடங்களில் ஈரடுக்கு பாலமாகவும் 3 இடங்களில் தொங்கு பாலமாகவும் இந்த பறக்கும் சாலை அமைய உள்ளது. முன்னர் 19 கிலோமீட்டர் நீளம் என தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தற்பொழுது 21 கிலோமீட்டர் நீளமாக நீட்டிக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். யாரை எப்படி பயன்படுத்த வேண்டும், யாரை எப்படி வழிக்கு கொண்டு வர வேண்டும், யாரை எப்படி வைத்து பணத்தை பெற வேண்டும் என்று ஆடுற மாட்ட ஆடி கிடக்கிறதும் பாடுற மாட்ட பாடி கிடக்கக்கூடிய திறமை மிக்க ஒரு தலைவர் எடப்பாடியார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி புகழாரம் சூட்டிய காட்சியே இது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, யாரை எப்படி வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற சாதுரியம் மிக்கவர் எடப்பாடி பழனிசாமி என்றார். மக்கள் நலன் என்ன என்பதை அறிந்து கொண்டு அவருடைய நலனில் எந்த வகையிலும் சமரசம் செய்து கொள்ளாமல் எங்கெங்கெல்லாம் செல்ல வேண்டுமோ அங்கெல்லாம் சென்று நின்று அந்த பணியை நிறைவேற்றி கொடுத்து மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது.
ஜெயலலிதாவின் சாதனைகளையும் KP முனுசாமி எடுத்துரைத்தார்.